இப்போ வந்து என்னோட பொருள் தரமாக இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வெண்டார் வந்து எனக்கு பணம் தரமாட்டேங்கிறார், அதை நம்ம எப்படி கையாளுறது சார்? பொதுவாக இந்த மாதிரி தரமற்ற பொருளாக இருந்தால் கண்டிப்பாக அதை நீங்கள் திருத்தி தான் ஆகணும். ஆனால் ஒரு சில பேர் மோசடி பேர் வழிகள் இருப்பாங்க. நம்ம பொருளை வாங்கியிருப்பாங்க, பயன்படுத்துவாங்க. ஆனால் நீங்கள் காசை கேட்கும்பொழுது இல்லை உன் பொருள் தரம் இல்லை, அதனால் அடுத்த மாதம் வாங்கிக்கோ. தரம் இல்லைன்னா எப்படி அடுத்த மாதம் வாங்கிக்கிறது, அதுக்கு அடுத்த மாதம் வருது. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க எனக்கு உங்களால் என் மிஷின் கெட்டு போச்சு, என்னோடய இது கெட்டு போச்சு, அது கெட்டு போச்சு, என்னுடைய பொருள்கள்லாம் போச்சு அப்படின்னு வேணும்னே அதை உங்களை ஏமாத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சிம்ம சொப்பனமாக தான் இருக்கணும். எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய அந்த டெலிவரி நோட்டு, இன்வாய்ஸு, அப்புறம் அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்தது, பொருள் தரமாக இருக்கா இல்லையான்னு முதல்ல கையெழுத்து வாங்கிடணும் நீங்கள். ஓகே, 2வது நாளே தெரிஞ்சிடும். 2வது நாளே வந்து தெரியாமல் எப்படி இருக்கும், ஒரு மாதம் கழிச்சா சொல்லுவாங்க, ஓகே அந்த பொருள்லாம் தரமானது தான் அப்படின்னு நீங்கள் போய் நேரடியாக கையெழுத்து வாங்கி வச்சுக்கணும். இந்த மாதிரி கையெழுத்து வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் இருக்கும்போது ஆதாரங்களை திரட்டி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் மேலே எந்த ஒரு குறையும் சொல்லி உங்களை தட்டி கழித்து பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்படி அவங்க செய்யும் பட்சத்தில் நீதிமன்றத்தை அணுகி அவங்க மேலே வழக்கு தொடுத்து வட்டியுடன் நீங்கள் வாங்கிடலாம். அதனால் நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை நீங்கள் ஒரு ஒரு வழக்கறிஞருடைய தொடர்பு உங்களுக்கு இருந்தால் இன்னும் நல்லது.